பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். வளைகுடாவில் நடக்கக்கூடிய போரை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். 26ஆம் தேதி அதிகாலையில் அமெரிக்கா ஐஆர்ஜிசியோடைய ட்ரோன் பேசஸ் மற்றும் மிசைல் லான்ச்சிங் சைட் பந்தார் அப்பாஸ் துறைமுகத்தை குறி வச்சு தாக்குனாங்க. இதுக்கு பதிலடி ஈரான் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. அதை ஏற்கனவே ஒரு ப்ரெடிக்ஷனாக கொடுத்துருந்தோம். எதிர்பார்த்த மாதிரியே அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசஸை இப்போ ஈரான் தாக்கியிருக்கு. இந்த முறை குறி வச்சது குவைத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள், நீங்கள் விடியகாலையிலே நீங்கள் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, எங்கே பார்த்தாலும் சைரன் போயிட்டு இருக்கு, மீண்டும் தாக்குதல் வருதுன்னு சொல்லிட்டு. பட் குவைத்தோட ரொபஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் உள்ள வரக்கூடிய அந்த ட்ரோன் தாக்குதலை தடுத்திருக்காங்க. மிசைல் தாக்குதலும் நடந்ததா செய்திகள் வருது. ஸோ இந்த முறை இது பழையபடி கண்மூடித்தனமாக தாக்காம ஒரு கேலிபிரேட்டடா அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசஸை மட்டும் தாக்கியிருக்கிறாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் செய்தி. ரெண்டாவது, அமெரிக்காவுடைய கமர்ஷியல் ஷிப்ஸ், அதாவது அமெரிக்காவில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட அமெரிக்கர்களால் ஆப்ரேட் பண்ணக்கூடிய கமர்ஷியல் ஷிப்ஸ் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை கிராஸ் பண்ணக்கூடிய கப்பல்களை நோக்கியும் இவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஜென்ரலாக இவங்க புரிய வைக்கிறது யுஏஇ தான். இந்த முறை தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றி குவைத்தை தாக்கியிருக்கிறாங்க அப்படின்றது நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். இப்போது மிசைல் ட்ரோன்ஸ் சிச்சுவேஷன் ஸ்ட்ரைக்கு, இது ஆன்கோயிங் கான்ஃப்ளிக்ட். இப்போ இந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கு, என்ன நடந்துன்றது இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல 2-3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக நடந்திருக்கு. மே 27ஆம் தேதி ட்ரம்ப்போடைய கேபினட் மீட்டிங்கில் ஒமானுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஒமான் இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணாங்க, சரியா போகலை அப்படின்னா we will bomb ஒமான், நாங்கள் ஒமானை அடித்து தூக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒமான் என்றைக்குமே ஈரான் அமெரிக்கா பக்கம் நின்ன ஒரு நாடு. இப்போ திடீர்னு ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஈவெண்ட்ஸோடைய சீக்வன்ஸை நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு நேற்று விடிய காலையில் 4:50 ஐஆர்ஜிசி, அதாவது குவைத்தோட லோக்கல் நேரப்படி ஐஆர்ஜிசி அமெரிக்காவுடைய பேசஸ், குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட பேசஸை குறி வச்சு தாக்கியிருக்கிறாங்க. அதன் பிறகு இதை அவங்களுடைய ஐஆர்ஐபியோடைய ப்ராட்காஸ்டிங், அதாவது அவங்க ஸ்டேட் தொலைக்காட்சியும் இதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபாலோயிங் த மார்னிங் அக்ரஷன் பை த இன்வேடிங் யூஎஸ் மிலிட்ரி அகெயின்ஸ்ட் த லொகேஷன் ஆஃப் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் பந்தார் அப்பாஸ் ஏர்போர்ட் யூசிங் ஏரியல் ப்ரொஜெக்டைல்ஸ், த அமெரிக்கன் ஏர் பேஸ் வாஸ் டார்கெட்டட். இது ஒரு பதிலடி அப்படின்னு சொல்லி அவங்க சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. குவைத் உடனே ஒரு அஃபிஷியலாக ஒரு பப்ளிஷ் பண்ணாங்க, நாங்கள் உள்ள வரக்கூடிய ட்ரோன்ஸ் மற்றும் மிசைல்ஸை தடுக்கக்கூடிய வேலையை நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் ஏர் டிஃபென்ஸை ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. குவைத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பர்கள், தயவுசெய்து எந்த பதட்டமும் வேண்டாம், இது 2-3 நாளில் சரியாயிடும். பட் உங்கள் லோக்கல் கவர்மெண்ட் என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை 100% பின்பற்றிட்டு உங்கள் சேஃப்டியை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கங்க. பதட்டப்பட்டு உடனடியாக இந்தியாவுக்கு வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது கண்டிப்பாக 2 நாளில் செட்டில் ஆகும். இப்போது குவைத்தோடைய சாயில் ஏன் குறி வைக்கப்பட்டிருக்கு, யுஏஇ ஏன் இல்லை அப்படின்ற போது ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் குவைத்தோட ஏர் டிஃபென்ஸ்ன்றது யுஏஇயோட கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ ஃபிசிக்கலாக இவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு மிலிட்ரி பேஸ், அமெரிக்கன் பேஸை தாக்கி அதோடைய காட்சிகள், ஏன்னா இவங்க அனுப்புகிற ட்ரோன் கூடவே அந்த கேமரா ட்ரோனும் வருது, அந்த வீடியோவை வைரல் பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் இன்னும் அமெரிக்காவை வீழ்த்தக்கூடிய நிலைமையில தான் இருக்கோம், நாங்கள் வலிமையற்றவர்கள் கிடையாது அப்படின்றதும் அமெரிக்காவுக்கு ஒரு பெருத்த அவமானத்தை கொண்டு வரதுக்குமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே. இப்போ யூஎஸ் மிலிட்ரி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு 4 ஈரானியன் ட்ரோன்ஸை சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க. பட் இது ரொம்ப கிளியராக பார்த்தோம் அப்படின்ற போது ரொம்ப பெரிய லெவலில் போல இப்போ அமெரிக்காவை மட்டும் குறி வச்சு தாக்குறாங்க. ஏன்னா வளைகுடா நாடுகள் எல்லாமே இப்போ ஈரான் மேலே ஒரு கோபத்திலையும் சலிப்புலையும் இருக்கிறாங்கன்ற போது தன்னை இன்னும் தனிமைப்படுத்திக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஈரான் நினைக்குது. இப்போ செகண்ட் பெரியது, ப்ளோ அப் ஒமானை தகர்த்துருவோம், வெடிகுண்டு வச்சு குண்டு போட்டு தகர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகையில் கேபினட் மீட்டிங்கில் மே 27ஆம் தேதி இரவு ட்ரம்ப் சொல்கிறாரு. அந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, நோபடி இஸ் கோயிங் டு கண்ட்ரோல் இட், இட்ஸ் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் அண்ட் ஒமான் வில் பிஹேவ் லைக் ஜஸ்ட் எனிபடி எல்ஸ் ஆர் வி வில் ஹாவ் டு ப்ளோ தெம் அப். இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸோடைய ஒரு பக்கம் ஒமான் இருக்கு, இன்னொரு பக்கம் ஈரான் இருக்கு.
இப்போ ஈரான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் இனிமே எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும், நாங்க தான் இதை நிர்வகிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒமானும் அதை சொன்னாங்க, இது வந்து எங்களுக்குமே அப்போ உரிமை இருக்குல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ட்ரம்போட வார்த்தைகள் என்னன்னா, இது இன்டர்நேஷனல் வாட்டர், சர்வதேச கடற் பகுதி, இது யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. ஒருவேளை ஒமான் இதை உரிமை கொண்டாடினாங்கன்னா அவங்கள நாங்கள் குண்டு போட்டு தாக்கிடுவோன்ட்டு. இது வந்து ஜஸ்ட் ஒரு கேஷுவலான வேர்டு தான். ஒமான் அமெரிக்காவுடைய நட்பு நாடு. பட் அவங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் லாவை நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும்ன்ற அந்த ஆங்கிள் வராங்க. ஈரானை மட்டும் குறிவைக்காம, இது யாருக்கும் சொந்தம் கிடையாது, இது ஒரு சர்வதேச கடல் பகுதி, எல்லா நாடுகளுடைய கப்பலும் இதுல சுதந்திரமா போகணும் அப்படின்ற போது அந்த மீண்டும் இவங்களுடைய அமெரிக்கன் ஆர்டரை ஓரளவுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி பேக் பண்றாங்க அப்படின்றத பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஈரானுக்கும் ஒமானுக்கும் ஒரு டிராஃப்ட் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை எப்படி மேனேஜ் பண்ணணும், எவ்வளோ கட்டணம் விதிக்கணும், அதில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஷேர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் பப்ளிக்காக வந்துச்சு. இதை தான் வந்து அமெரிக்கன் மீடியா ரிப்போர்ட் பண்ணாங்க. ட்ரம்ப் 28ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் சுதந்திரமா போயிட்டு இருந்த ஏரியாவை பிரித்து இப்போ ரெண்டு நாடுகளுக்கு மட்டும் இது உரிமைன்ற மாதிரி இவர் கொண்டு போயிட்டாரு, நாளைக்கு என்ன ஆகும்ன்ற கேள்வி எழுப்பும் போது ட்ரம்ப் கோவமா இந்த பதிலை வந்து கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் பாலஸ்தீன், அமெரிக்கா ஈரான், அமெரிக்கா சிரியா, இது எல்லா நாடுகளுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மீடியேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒமானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதர் அல்புசைதி அவர்கள். பதர் அல்புசைதி அவர்கள் தான் இவங்களுடைய கோ டு மேன். ஸோ ஒமானை வந்து அவங்க தாக்கெல்லாம் போகிறது கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் யாரும் பதட்டம் அடைய வேண்டாம். பட் இது வந்து ஒரு ஆப்டிக்ஸ், ட்ரம்ப்போடைய ஆப்டிக்ஸ், என் பேச்சை கேட்கலன்னா நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்றதுக்கான ஒரு ஹை ஹேண்டட்னஸ் அவங்க காமிக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா இன்னொரு சிக்னலையும் கொடுக்குறாங்க, இந்த பேச்சுவார்த்தை இதே ஸ்லோவா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் பேச்சுவார்த்தையை நிறுத்திடுவோம் அப்படின்றது. இப்போ டெட்லாக் எங்க வந்து நிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய கோர் டிமாண்ட் என்னன்னா, எங்களுடைய இந்த போற உடனடியாக நிறுத்தணும், இனிமேல் நீங்க எங்களை தாக்கக்கூடாது, எங்க மேல இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்கணும், எங்களுக்கு அணு ஆயுதம் அப்படின்றத விட இந்த அணு சக்தியை செறிவூட்டுறதுக்கான ரைட்ஸ் எங்களுக்கு இருக்கு, அதை வந்து பண்ணணும் அப்படின்றதும். அணு ஆயுதத்தை பத்திலாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல எங்க மேல இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை எடுங்க, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் எங்களுது தான் அப்படின்றதா. பட் இந்த இடத்துல அமெரிக்காவுடைய கோர் டிமாண்ட் ஒரே இடத்துல அவங்க உறுதியாக நிற்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்கிட்ட எப்பேற்பட்ட எந்த காரணத்துக்காகவும் அணு ஆயுதம் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு அமெரிக்கா ஒத்துக்கிட்டா இஸ்ரேல் ஒத்துக்காது. இஸ்ரேல் ஒத்துக்கல அப்படின்னா இந்த பிராந்தியத்தில் அமைதி அப்படின்றது எத்தனை 100 வருடமானாலும் வரப்போறது கிடையாது. ஸோ அந்த இடத்துல அவங்க உறுதியாக நிற்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்றது பிப்ரவரி 17 இருந்த நிலைமைக்கு யாருக்கும் சொந்தம் கிடையாது, இது ஒரு சர்வதேச கடல் பகுதி அப்படின்ற அந்த ஸ்டாண்டுக்கு வரணும் அப்படின்றது அவங்களுடைய பாயிண்ட். இப்போ இதுல தான் ரொம்ப நம்ம தெளிவாக பார்த்தது, அவசர அவசரமாக பாகிஸ்தான் உள்ள புகுந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திடுறோம், இஸ்லாமாபாத் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய சமாதான புறாக்கள் எல்லாமே வந்து கூடு கட்டக்கூடிய ஒரே புனித பூமி இஸ்லாமாபாத் தான் சொல்லி பயங்கர ஃபயர் விட்டு உள்ளே இறங்கி அந்த 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை பாகிஸ்தான்ல என்றைக்குமே நடக்கவே இல்லை. இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் மீடியேஷனை முன்னின்று நடத்திட்டு இருக்கக்கூடியது கத்தார் மற்றும் ஈஜிப்ட். இப்போ இந்த இடத்துல இந்த தாக்குதல் அவங்க மீண்டும் பண்ணதுனால க்ரூடு பிரைஸ் மீண்டும் 3% உயருது. இப்போ கப்பல் போக்குவரத்து எந்த அளவுக்கு கம்மியாயிருக்கு, இல்லை கப்பல்கள் தயங்குதா பழையபடி அப்படின்ற செய்திகள் வரல. டச்சோடு இது வரைக்கும் அமெரிக்க கப்பல்கள் மேலே அவங்க தாக்குதல் நடத்தினாலும் பெரிய அளவுக்கு சேதம் இல்லை அப்படின்ற போது, ஏற்கனவே 4 முறை நம்ம பெட்ரோல் டீசல் உயர்வை நம்ம பார்த்தோம், ஏற்கனவே சொல்லியிருந்தா மே மாதம் இது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் டீசல் உயர்வு ஒரு 50 to 80 காசு வரைக்கும் உயர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து கொடுக்குது. இதோட ஈரான் விட்டுட்டாங்க, அமெரிக்காவும் விட்டுட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. மீண்டும் அவங்க ப்ரொவோக் பண்ணும் பொழுது இன்னொரு லெவல் ஆஃப் எஸ்கலேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சீஸ்ஃபயர் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஜைல் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல டிரான்சிட் ஃபீ, ஈரான் விதிக்கக்கூடிய அந்த கட்டணத்தை கப்பம் கட்டிட்டு பல நாடுகள் வேற வழி இல்லாமல் இங்கே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை போர் நிறுத்தத்துக்கு பிறகு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸோடைய நிலைமை என்ன அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்ல கப்பம் கட்டிக்கிட்டு தான் வர முடியும் அப்படின்னா, அப்போ ஈரானுக்கு உள்ள போகக்கூடிய கூட்ஸ், அக்ரிகல்ச்சர், மெடிசன்ஸ், இந்தியாவிலேருந்து பல கூட்ஸ் போயிட்டு இருக்கு, சைனாலேருந்து எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து எல்லாமே போயிட்டு இருக்கு.
அப்போ அந்த இடத்துக்கும் ஈரானுக்கு தனியாக எல்லா நாடுகளும் ஒரு வரி விதிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நாளைக்கு மலாக்கா ஸ்ட்ரைட்டை கூட இந்தியா பிளாக் பண்ணிட்டு எங்ககிட்ட நீங்கள் கப்பம் கட்டிட்டு தான் போகணும்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு புது மாதிரியான ஒரு இன்டர்நேஷ்னல் இஷ்யூ வந்து கொண்டு வருது. இப்போ அமெரிக்காவுடைய பொசிஷன் வந்து என்னன்னா, இட்ஸ் இன்டர்நேஷனல் வாட்டர், நோபடி வில் கண்ட்ரோல் இட், யாரோட கண்ட்ரோல்லையும் இது இருக்காது அப்படின்ற பாயிண்ட்ல அவங்க உறுதியாக நிற்கிறாங்க. 2 நாட்களுக்குள்ள இந்த மே இறுதிக்குள்ள இந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வரல அப்படின்னா பேச்சுவார்த்தையை நாங்கள் நிறுத்திடுவோம் அப்படின்ற எச்சரிக்கையை அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. பேச்சுவார்த்தையை நிறுத்துவோம் அப்படின்ற போது இன்டைரக்டாக நாங்கள் மீண்டும் தாக்குவோம் அப்படின்ற செய்தியை அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. இது நிச்சயமாக குளோபல் எக்கனாமிக்கு நல்ல விஷயம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல $100 அதிகமாக போனது கம்மியாகி ஒரு 89-90க்கு வந்து மீண்டும் ஒரு 3% அதிகரிச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா இந்த மொத்த எனர்ஜி கிரைசிஸ்ல ஃப்ரண்ட் லைன் விக்டிம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைனா, 2வது இந்தியா. இதை மட்டும் நம்ம மறந்துடவே கூடாது. ஸோ இப்போ நம்ம ஃபியூல் ரைஸ்னால இப்போ பெட்ரோல் டீசலோடைய மிச்சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் அவர்களே நேரடியாக மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை இருக்கு அப்படின்ற போது இந்த குறிப்பிட்ட தாக்குதல் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி கிடையாது. ஹோப் இந்த தாக்குதலோட முடிச்சுக்குவாங்க அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஸோ நம்மளுடைய ரிவைஸ்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீஸ்ஃபயர் ஹோல்ட் ஆகி ஹார்மோஸில் டீல் வரத்துக்கான வாய்ப்பு அப்படின்றது ஒரு லோ மீடியம் அப்படின்னு சொல்லலாம். ஃபைட் அண்ட் நெகோஷியேட் ஒரு தாக்குதல், பிறகு பேச்சுவார்த்தை, பதிலுக்கு ஈரான் தாக்குதல், ஒரு பேச்சுவார்த்தை, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா துரதிருஷ்டவசமாக ஹையாக இருக்குது. அமெரிக்கா மீண்டும் ஃபுல் ஃப்ளெஜ்டு தாக்குதல் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் மீடியம் லெவலில் இருக்குது. அதே மாதிரி ஒமான் இதுக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள், ஒமானை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப லோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஈரான் மீண்டும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆபத்து அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு காம்ப்ரஹென்சிவாக இந்த பிரச்சனையே முடிச்சு கம்ப்ளீட்டாக ஒரு டீல் வரணும் அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளுமே பெரிய ஒரு லோவாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த பிரச்சனை இது உடனடியாக முடிய போகிறது கிடையாது. ஸ்ட்ரைக் அண்ட் நெகோஷியேட் முறையில் இது மாறுதா அப்படின்ற ஒரு டவுட்டும் எழுது. நாளைக்கு அமெரிக்கா மீண்டும் ஒரு சின்ன தாக்குதல் நடத்துவாங்க, பதிலுக்கு ஈரான் குவைத்தையோ இல்லை யுஏஇயோ தாக்குவாங்க அப்படின்ற போது இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு இந்த டீஎஸ்கலேஷன் நடக்காத வரைக்கும் இந்த கிரைசிஸ் இருக்குன்ற அசம்ஷன்ல உங்களுடைய பர்சனல், ஃபினான்ஷியல் மற்றும் டிராவல் எல்லாத்தையுமே பிளான் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு அன்சர்டனான டைம். நம்மளுடைய செலவை குட் டு ஹேவ், மஸ்ட் டு ஹேவ், விஷ் டு ஹேவ்னு நம்ம சொல்லுவோம். மஸ்ட் ஹேவ் அப்படின்றது நமக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடியது. லக்ஸரி பர்ச்சேஸு இல்லை நகையாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்பெண்டிங்கு, ஃபாரின் ஹாலிடேஸ் எல்லாம் தயவு செய்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வைங்க. ஏன்னா இந்த சுச்சுவேஷன் ரொம்ப ஓசாக தான் இருக்குது. அதே மாதிரி லோக்கலில் நமக்கு நூற்றுக்கணக்கான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இருக்குது, அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கம்மியான செலவில். வெளிநாட்டு பயணம் அப்படின்றது அன்லெசரில் எசென்ஷியலாக இருந்தால் மட்டும்தான் பண்ணுறது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு நல்லது. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.